ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன்றது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு 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 பாயிண்ட் ஒன்று எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அது இன்ஃபர்மேஷனானு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷனுக்குன்னு சொல்லி சில கேரக்டர்ஸ் பண்புகள் இருக்கு. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால் மீனிங்ஃபுல், அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி கழிச்சிருந்தோம். அடுத்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நான் டிசிஷன் மேக் பண்ணலாம், தீர்மானம் எடுக்கலாம். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா இருந்தால் நான் அதை வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டிசிஷன் மேக் பண்ணலாம். ஓகே. நாங்கள் லாஸ்ட் டைம் எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு டிசாஸ்டர், இப்போ ஏதோ ஒரு அழிவு ஒன்று வரப்போகுது, ரைட்? அப்போ சுனாமி வரப்போகுதுன்னு எனக்கு சொல்லுவாங்களா இருந்தால் அதை வச்சுட்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டிசிஷன் மேக் பண்ணுவேன். அந்த இடத்துல இருந்து போக பார்ப்பேன், ரைட்? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா இருந்தால் அதை வச்சுட்டு நாங்கள் டிசிஷன் மேக் பண்ணலாம். ப்ளஸ் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மீனிங்ஃபுல்லாக இருந்தால் அது இன்ஃபர்மேஷன், அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அது இல்லாமல் சில கேரக்டர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தராங்க. அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் பொருத்தம், அடுத்து காலம், டைம்லைன்ஸ், ரிலவன்ஸ், அடுத்து முழுமை, என்னது கம்ப்ளீட்னஸ், அடுத்து என்னது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வினைத்திறன், இல்லாட்டி துல்லியம், அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய மெயினான கேரக்டர்ஸ். அப்போ அந்த கேரக்டர்ஸை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். அப்போ இதில் முதலாவது யோசிச்சுக்கொள்ளுங்க, இன்ஃபர்மேஷனுக்கான சரியான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ்ட் டேட்டா கோல்ட் இன்ஃபர்மேஷன். முறைவழிப்படுத்தப்பட்ட தரவு, தகவல் எனப்படும். விஷயம் விளங்குதா? இப்போ ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணால் அது என்னது? இன்ஃபர்மேஷன். ஸோ அதே நாங்கள் டெஃபினிஷனாக வச்சுருக்கலாம். தரவு முறைவழிப்படுத்தப்பட்டால் அது என்னன்னு சொல்ல போகிறோம்? தகவல் அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்? ஸோ இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டாக நோட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன்ற ஹெடிங்கை போடுங்க. ஸோ இந்த பேராகிராஃபை நோட் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹெடிங் என்னது? சப் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவலின் பண்புகள். அதில் ஃபர்ஸ்ட் ஹெடிங் போடுங்க பொருத்தம், ரிலவன்ஸ். ஸோ ஒவ்வொரு பாட்டாக நாங்கள் செக் பண்ணுவோம். ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த சாப்டருக்கு மூவ் பண்ணிடுவேன். ரைட். ஸோ ரைட், ரைட். இதில் நாங்கள் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன்னா. ஸோ கேரக்டர்ஸ் ஃபுல்லாக எழுதியாச்சா? ரைட். ஸோ கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலவன்ஸ் ஓகே, டைம்லைன்ஸ் ஓகே, அக்யூரசி, கம்ப்ளீட்னஸ், அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? ப்ராப்ளமே இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் அடுத்த டாபிக் போகலாம். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தகவலின் பொன்விதி, கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு கிராஃபை மென்ஷன் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஏரியா. இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ எக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டைம், நேரம். ஒயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவலின் பெருமதி, ரைட்? ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன் 0. ஸோ இந்த கிராஃப் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது 0 அப்படின்ற ஒரு டைமிங்கில், ஓகே, 0 டைமிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அதோட வேல்யூ, பெருமதி பீக்கில், அதாவது டாப்பில் இருக்கும். ஓகே. டைமிங் போக 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 அதோட வேல்யூ குறைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு பிறகு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் டைம் போக போக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வேல்யூ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ், குறைஞ்சிட்டு வருது. இதை சொல்றது தான் என்ன அப்படின்னு சொன்னால் கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க.
நீங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செய்கிற நேரம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருது. இப்போ வருது. ஸோ அது 0 செகண்ட், அதாவது 0 டைமிங் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வருது, ஜஸ்ட் கிடைக்குது. அதான் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன், 0 டைம். ஸோ இப்போ கிடைக்கிற நேரம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து ஹையில் இருக்கும். அந்த 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 கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பெருமானம் வேல்யூ ஹையில் இருக்கும், டாப்பில் இருக்கும், மேக்ஸிமம். ஓகே, இதே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இப்போ ஏஎல் செய்கிற நேரம் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கேப். ஓகே, ஸோ 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கேப், அது அந்த டைமோட நீங்கள் இப்போ மூவ் ஆயிட்டீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்காலர்ஷிப் ரிசால்ட்ஸ் அதோட வேல்யூ டிக்ரீஸ், குறையப்பட்டிருக்கு. இல்லைங்களா? இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரூல். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் யார் அப்படின்னு சொன்னால் கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கிராஃபோட இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இதை நோட் பண்ணுங்க அப் டு ஹியர். எழுதிட்டா ரைசன் பண்ணுங்க. முடிச்சிட்டிங்களான்னு தான் ரைசன் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த டாபிக் போகணும். கிராஃப் எல்லாமே வரைங்க. எக்ஸாமில் கேள்வி இருக்குது. ஸோ நாங்கள் அடுத்தடுத்த சாப்டர் செய்கிற நேரம் இதில் பாஸ் பேப்பர் கொஷின் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் சொல்லுவோம் கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்.
ஸோ இதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நோட் ஒன்று போட்டு வச்சிருக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ 0 செகண்டில் கிடைக்கிற நேரம் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். டைமோட மூவ் ஆகுற நேரம் அது டேட்டாவாக மாறும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஓஎல் ரிசல்ட் உங்களுக்கு இப்போ வர்ற நேரம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன். இதே ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகிற நேரம் ஓஎல் ரிசல்ட்ஸ், ஏஎல் ரிசல்ட்ஸ் இப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ ஜப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு டைமோட மூவ் ஆகுற நேரம் இந்த ஓஎல் ரிசல்ட்ஸ், ஏஎல் ரிசல்ட்ஸ்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகிற போகுது, டேட்டாவாக மாறப்போகுது. ஓகே, ரைட். இப்போ அடுத்த டாபிக் ஒன்று பார்ப்போம், பிக் டேட்டா அனலைசிஸ். ஸோ இந்த பிக் டேட்டா அனலைசிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்க சுச்சுவேஷனில், இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜியில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ப்ரோசஸுக்கும் நிறைய டேட்டாஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ், கிட்டத்தட்ட டெராபைட்ஸ் அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படுது, ரைட்? ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், ரைட், இது டேட்டா அனலைசிங் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு கீழே வருது. சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட மொபைல் ஃபோனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஃபேஸ் ஐடி, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபேஸ் ஐடியை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற நேரம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட ஃபேஸை வந்து ஒவ்வொரு டிரெக்ஷனாக அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் பண்ண போகுது. ஸோ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பிக் டேட்டா ஒன்று என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அதில் எடுத்து வச்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்மளே அந்த அந்த ஃபேஸ் ஐடி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ண போகுது. ஸோ எங்கள்கிட்ட இருந்து நிறைய டேட்டாஸ் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கும். பெரிய நம்பர் ஆஃப் டேட்டாஸ் டிபியில் இருக்குன்னு நான் சொல்ல வரல, நிறைய டேட்டாஸ் வச்சிருக்குன்ற ஒரு ஐடியாவில் வரேன். ஓகே, இப்போ ஒரு புது யூசர் வராரு, என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். ஓகே, இந்த டேட்டா ஏற்கனவே எடுத்த இந்த டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். நாட் மேட்சிங், ஸோ ஃபோன் அன்லாக் இல்லை. அகெயின் ஒரிஜினல் யூசரே வராரு, ஒரிஜினல் யூசர் சேம் அதே பேட்டர்னில் வராரு. சும்மா ஜஸ்ட் நாங்கள் ஒரு ஐடியா வைப்போம். இப்போ எப்படி ஐடியான்னு சொல்லி தெரியல, ஒவ்வொரு மொபைலும் என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது ஒரு 95% மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபோனை அன்லாக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஐடியா விளங்குதா எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான பிக் டேட்டா தேவைப்படுதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பிக் டேட்டாஸ் வருமா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிக் டேட்டாஸை அனலைசிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் பிக் டேட்டா அனலைசிங், பெரிய தரவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரியான பிக் டேட்டாஸ் வர்ற நேரம் அனலைசிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ரைட்? இப்போ அனலைசிங் பண்ணுற நேரம் வந்து ஒன்று அது மேனுவலாக ஹியூமன் செய்யலாம். இப்போ இந்த இடத்துல யார் செய்கிறா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிபியு ப்ரோசஸர், இவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ரைட்? கிளியரா? பிக் டேட்டா அனலைசிங், ஒரு பிக் டேட்டா அதை அனலைஸ் பண்ண போகிறோம். இதே நாங்கள் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இல்லாட்டி பெரிய ரிசர்ச் சென்டர், ஏதாச்சும் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய ரிசர்ச் சென்டர், அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிசர்ச் செய்கிற நேரம் என்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவான டேட்டாஸ் தேவைப்படும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த நிலா மூன் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் போகுது, ரைட்? பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மூன் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற நேரம் மில்லியன் கணக்கான டேட்டாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிக் டேட்டா, ரைட்? அதை அனலைசிங் பண்ணணும். அனலைசிங் பண்ணிட்டு தான் கடைசியாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும், மூணில் இந்த மாதிரியான என்வாயன்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது மூணில். ஸோ இந்த மாதிரி விஷயத்த அவங்க சொல்ல வருவாங்க. இதைத்தான் சொல்லுவோம் பிக் டேட்டா அனலைசிங். கன்செப்டை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ இதை நோட் பண்ணுங்க பார்ப்போம். ரைட். ஸோ 1.1 முடிய அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னு சொன்னால்
அடுத்த கம்படன்சி, அதாவது யூனிட் ஒன்ல டோட்டலாக 1.7 வரைக்கும் இருக்குது. அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 1.2. சரியா? ஸோ 1.2வில் நாங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டாபிக் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக டாபிக் எழுதிக்கொள்ளுங்க. கம்படன்சி 1.2 ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போடுங்க. இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது ஹெட்டிங் டேட்டா ப்ராசஸிங், தரவு முறைவெளியாக்கம். கம்படன்சியை மட்டும் எழுதுங்க, எழுதிட்டு ஹெட்டிங்கை போடுங்க. ஓகே. ஸோ இதில் முதலாவது பாருங்க, என்னத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டேட்டா ப்ராசஸிங். ஸோ டேட்டா ப்ராசஸிங்ன்றது என்னது? அதாவது டேட்டா வருது, ஸோ இன்ஃபர்மேஷன் வேணும். ஒன்ஸ் டேட்டா ப்ராசஸ்டு ஆகினா தான் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன். பட் இந்த இடத்துல டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. ஸோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற நேரம் நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2 மெத்தட் இருக்குது, ரைட்? முதலாவது நாங்கள் சொல்லுவோம் மேனுவல். ஸோ மேனுவல்ன்றது என்னது? ஃபுல்லாக ஹியூமன் தான் என்ன செய்ய போகிறாரு, மனிதன் தான் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னால் தொடர்பு படுத்தி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவார், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஒரு முதல் டைமிங், ஒரு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல்ல டேட்டா ப்ராசஸிங் மேனுவல், மனிதன் தான் ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சார். ஓகே. இப்பயும் சில இடங்கள்ல அப்படி இருக்கு. ஓகே. ஆனால் மோஸ்ட்லி என்னது, மனிதன் இருந்தார் மேனுவலாக. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. மேனுவலாக தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஓஎல் எக்ஸாமாக இருந்தால் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தான் டேட்டா ப்ராசஸ் பண்ணதா இருந்தால் ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் போயிட்டு பார்ப்போமா இருந்தால் அது யார் செஞ்சிருப்பா? ஒரு மனிதன் தான் செஞ்சிருப்பாரு. ஸோ ஒரு மனிதன் செய்கிற நேரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எரர்ஸ் வரலாம், பிழைகள் வரலாம், அக்யூரேட் துல்லியம் இல்லாமல் போகலாம். ஓகே. இது அந்த மேனுவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஒரே மாதிரியான டேட்டாஸை மனிதன் திருப்பி திருப்பி பதிய பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால் யோசிச்சு பாருங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற நேரம் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், அந்த இன்ஃபர்மேஷன் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ரைட்? அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக இருக்கணுமா இருந்தால் நாங்கள் இந்த என்னது டேட்டா ப்ராசஸ் செய்கிறதையும் அக்யூரேட்டாக செய்யணும். மேனுவலில் செஞ்சால் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மேனுவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மேனுவல்னால் மோஸ்ட்லி மனிதன் தான் இருப்பார், சரியா? ஹியூமன் தான் இருப்பார். ஸோ அந்த ப்ராப்ளம்னால எங்கே மூவ் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் இல்லாட்டி எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங், சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் எல்லாம் ஒன்று தான். தன்னியக்கம் இல்லாட்டி என்னது இலத்திரனியல் தரவு முறை வெளிப்படுத்தல். ஸோ இதில் யார் இருக்க போகிறா அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எஃபிஷியன்ட் ஆனது, அக்யூரேட் ஆனது, சரியா? என்னது எரர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் குறைவு. ஸோ அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ப்ராசஸ் நடக்குமா இருந்தால் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ண அந்த 5 கேரக்டரோடு இருக்கும்.
ரைட், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரைட், அதுதான் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னத்துக்கு மாறிட்டோம், ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங், அதாவது கம்ப்யூட்டரைஸ் டேட்டா ப்ராசஸிங்க்கு மாறிட்டோம். நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் டேட்டாஸை கிரியேட் பண்ணுற நேரம் டேட்டாவை எந்த அளவுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி வைக்கிறோமோ, அதாவது டேட்டாவை எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி நிறைய விஷயத்தை தேடுறோமோ, அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிளியர்? நீங்கள் டேட்டாஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணி ஒரு ரியலான டேட்டாவை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இந்த விஷயத்தை ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டேட்டாஸ் ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறது இல்லை, நிறைய இடத்துல இருந்து எடுப்பாங்க. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, இது முடிய நாங்கள் அதை செஞ்சு பார்ப்போம். ரைட், ஸோ ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல எடுக்கிறது இல்லை, நிறைய இடத்துல இருந்து எடுப்பாங்க. ஓகே தானே? இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் வருதா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஓட்ஸும் என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டா ஒரு இடத்துல இருந்து வராது, கண்ட்ரி வைட் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ நிறைய இடத்துல இருந்து டேட்டாஸ் எடுக்கிறாங்க. ஸோ டேட்டாஸ் நிறைய இடத்துல இருந்து எடுக்கலாம். டேட்டாஸ் எந்த அளவுக்கு துல்லியம் அக்யூரேட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷனும் அக்யூரேட்டாக இருக்கும். எடுக்கிற ஓட்ஸ் அக்யூரேட்டாக இருந்தால் தான் இன்ஃபர்மேஷன் கடைசியாக யார் பிரசிடென்ட்டுங்கிறத அக்யூரேட்டாக சொல்லலாம். டேட்டாஸ் டிபெண்ட் பண்ணுது இன்ஃபர்மேஷனை சரியாக வைக்கிறதுக்காக. ஸோ இதை தான் சொல்கிறாங்க, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய டூ மெத்தட்ஸ். என்னது டூ மெத்தட்ஸ்? ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மேனுவல், இன்னொன்று என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக். ஓகே, ரைட். இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவராலாக இந்த டேட்டா ப்ராசஸிங்கான சமரி. ஓகே, ரைட். ஸோ இதை எழுதி கொள்ளுங்க பாபா. ரைட். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டா ப்ராசஸிங், அதாவது ரெண்டு டைப்ஸ் இருக்குது, நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங், இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மேனுவல், கைமுறை தரவு முறைவழியாக்க. அப்போ என்னென்ன விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் முதலாவது டைமை பற்றி பார்ப்போமா இருந்தால் ஆட்டோமேட்டிக் வந்து டைம் வேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. டைம் வேஸ்ட் இல்லை, சரியா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய டைம் தேவைப்படுது மேனுவலில், ஏன்னா அந்த இடத்துல ஹியூமன் தான் அந்த வேலையை செய்கிறாரு. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கு கூட ஸ்பேஸ் தேவையில்லை, பட் இந்த இடத்துல டேட்டாஸ் எல்லாம் எப்படியுமே டேட்டாஸ் மேனுவலாக ஸ்டோர் பண்ணுற நேரம் அது ஒரு கொப்பியோ இல்லாட்டி ஒரு பேப்பரோ அந்த மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ நிறைய இடம் தேவைப்படும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் சேஃபாக வச்சுக்கொள்ளலாம், எப்படி பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம், என்கிரிப்ஷன் செய்யலாம். இங்கே அவ்வளோ சேஃப் இல்லை, எல்லாமே பேப்பர்ஸ் தானே இருக்க போகுது. அடுத்து அது வந்து என்ன செய்யலாம், இப்போ எலி கடிக்கலாம், இல்லாட்டி அது ஏதாச்சும் என்னது டேமேஜ் ஆகலாம், இங்கெல்லாம் மறைய பார்க்கலாம், இந்த மாதிரி அதான் லேக் ஆஃப் செக்யூரிட்டி. அடுத்து இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற நேரம் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஆர்டர்ஸை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் மேனுவல் ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ரைட், ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் சார்ட்டாக போட்டு எழுதி கொள்ளுங்க. என்னது ஒரு டேட்டா ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட், அவங்களுக்கு இடையிலான டிஃபரன்சஸ், மெயினான பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ரைட், அப்போ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ரைட், இந்த சிம்பிள் இப்படி ஒரு விஷயத்தை தாராங்க டிரெக்டா, இது உங்களுக்கு மீனிங் ஏதாச்சும் தருதா? இல்லை. ஸோ இதை என்னவா கன்சிடர் பண்ணலாம்? டேட்டா. ஓகே, அடுத்து சொல்றாங்க நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், இமேஜஸ். இப்போ படிச்சிருக்கோம், இதெல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே பாருங்க, நாங்கள் படித்த வேர்ட்ஸ் தான் வருது. இது என்னன்னு சொல்லுவோம்? டேட்டா. ஓகே, இதுவும் டேட்டா. அடுத்து சொல்றாங்க ஃபேக்ட் டிரைவ்ட் ஃப்ரம் அ ஸ்டடி. ஒரு உண்மையான விஷயம், அதாவது நீங்க படிச்சதுல இருந்து எடுத்த ஒரு உண்மையான விஷயம், அது டேட்டாவா இன்ஃபர்மேஷனா இருக்குமா? இன்ஃபர்மேஷன். கிளியர். அடுத்து சொல்றாங்க பெறுபவருக்கு கருத்துள்ளனவாக இருக்குமாறு முறைவழிப்படுத்த விடயங்கள். Fact that have been processed in such a way as to be meaningful to the person who receive it. அப்போ அவர் கிடைச்ச ஒரு ஆளுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணுமா? ஸோ இது இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு சரியான டெஃபினிஷன் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல கேட்குறாங்க விச் ஆஃப் above ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஆன்சர் செட் என்னது? சியும் டியும். கிளியரா?
ஸோ இந்த ஆன்சர் எனக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ சியும் டியும் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ரைட், ஸோ இன்னும் ஒரு இயர் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட், ஸோ லாஸ்ட் இயர் வந்த பேப்பர்ஸ், லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, பட் இன்னும் நாங்கள் படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை படித்தா தான் அந்த அந்த ஏரியாவுக்கு பதில் சொல்லலாம். அதே டேட்டா இன்ஃபர்மேஷன் தான், ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. 2015. ரைட், ஸோ ஒரு நல்ல ஒரு கொஷின். 2014 சரியா? ஸோ கொஷின் எழுதுங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் டிஸ்பிளே பண்ணுறேன். ரைட், ஓகே, கிளியராக வாசிங்க. ஸோ ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். 2014 பாஸ் பேப்பர் இயரை மார்க் பண்ணுங்கள். 2014. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் படித்த சாப்டர் ஓகே, அது தியரி. கொஷின் இப்படி தான் வரும். இயரை மார்க் பண்ணி செய்யுங்க. ரைட், ஸோ ஆன்சர் ஒன்று வந்திருக்கு. குட். மற்றவங்களோட ஆன்சர் எனக்கு வேணும். ஒரு ஆள் ஆன்சர் ஓகே. ரைட், இன்னொரு ஆள் ஆன்சர். ஆன்சரை ஜஸ்ட் மார்க் பண்ணுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட அந்த இந்த கொஷன் அந்த நாங்கள் படித்தது தானே, கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரைட், கிட்டத்தட்ட அது சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா தான். பாவம், நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆன்சர் சரியா இல்லையாங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஸோ இந்த 2014 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் T20 வேர்ல்ட் கப்பை ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. சரியா? ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷனை தந்திருக்காங்க. இலங்கை அணி T20 உலகக்கிண்ணம் 2014 போட்டியை வெற்றி கொண்டது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இத்தகவல் அதி உயர் பெருமானது. எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன்ல அந்த வேல்யூ வந்து இன்ஃபர்மேஷன் வேல்யூ பீக்ல இருந்திருக்கும், அந்த கிராஃப்ல டாப்ல இருந்திருக்கும். இந்த பிளேஸ் இறுதி போட்டி ஆரம்பமாகிற நேரம், இறுதி போட்டி என்னது ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஸ்ரீலங்கா 1 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஓகே, ரைட். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் திசேர பெரேரா வெற்றி ஓட்டத்தை குவித்த போது அந்த டைமிங்ல திசேர பெரேராங்கிற ஒரு பிளேயர் அவர் வின்னிங் ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த நேரம் தான் உங்களுக்கு அந்த பீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது அந்த இடத்துல வேல்யூ கூட அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரப்போகுது. ரைட், அதாவது இப்படி தானே, நல்லா நீங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. மேட்சை பார்த்துட்டு இருக்க நேரம் உங்களுக்கு ஸ்ரீலங்கா வின் பண்ண போகுதுன்னு தெரியுது. ரைட், அப்ப அந்த அந்த டைமிங்கை தான் நீங்க யோசிக்கணும்.
அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தலைவர் லசித் மாலிங்க கிண்ணத்தை பெற்றுக்கொண்ட போது அவரு கப்பை வாங்கின நேரம் நாங்க மேபி அந்த நேரம் மேட்ச் கூட ஓஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரியா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தவங்க ரைட் ஸ்ரீலங்கா வின் பண்ண போகுதுன்ற அந்த டைமிங் வந்து அவர் அந்த லாஸ்ட் ஓவரோ ஏதோ லாஸ்ட் டைமிங்ல அடிச்ச அந்த ரன்னிங்ஸ் தான். சரியா அந்த அந்த ரன்ல தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் ரைட் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. இனி நாங்க அந்த கப் வாங்குறது அவங்க டிஸ்கஸ் பண்ண போறது அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பார்த்த நேரம் அடுத்து அவங்க ஏர்போர்ட்ல வந்த நேரம் இதெல்லாம் என்னது கொஞ்சம் லேட் கூட. ஸோ எது இதுல கரெக்டான ஆன்சர் இருக்கும் போகுது அப்படின்னு சொன்னா திசேர பெரேரா ஸ்கோர்ட் த வினிங் ரன். ஓகே அந்த வெற்றி ஓட்டத்தை குவிச்ச நேரம் தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த பீக் அப்படி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மத்த ஸ்டெப். ஸோ அடுத்த நாள்ல இனி நியூஸ் பேப்பர்ல பார்க்குற நேரம் இனி அவங்க ஏர்போர்ட்டுக்கு வர நேரமெல்லாம் அதுல இருக்கும் வேல்யூ இருக்கும். பட் எங்க வேல்யூ கூட இருக்கும் டாப்ல இருக்கும் என்னன்னு சொன்னா திசைர பெரரா ரன்னிங் சாரி வினிங்கான ரன்ஸ் அடிக்கிற நேரம் தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். சரியா ரைட் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா வரும் நாங்கள் படித்ததில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வருதுன்னு சொல்லி. ரைட் ஓகே. இன்னும் கொஞ்சம் படிப்போம் படித்த பிறகு தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட் ஸோ அடுத்த டாபிக் போடுங்க இணையம் இன்டர்நெட். ரைட் புது ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இன்டர்நெட். ஓகே ரைட். ஸோ இன்டர்நெட் பார்க்க முதல்ல சில கன்செப்டை கொஞ்சம் நான் சொல்லி தரேன். சரியா சில பேசிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேசிக்ஸை பார்த்த பிறகு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டாபிக் குள்ள போகலாம். ரைட் ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல பாக்ஸஸாக வரைகிறதெல்லாம் என்னவா நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் மேபி இது ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் இது ஒரு கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டரை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சில ரீசனுக்காக ஒன்னோட ஒன்று நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கனெக்ட் பண்ணுறேன். சென்ட்ரலாக ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணலாம். இன் ஃபியூச்சர் நாங்கள் அது என்னன்னு சொல்லி படிப்போம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணுமா இருந்தால் சென்ட்ரலைஸ்ட் டிவைஸ் ஒன்று தேவை. அது இந்த இடத்துல நான் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ இப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 2 or more computers ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகுமா இருந்தா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகள் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகுமா இருந்தா இந்த செட்டை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க். ஓகே தமிழ்ல வலையமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட்வொர்க்னா என்னது கனெக்ஷன் பிட்வீன் 2 or more computers. ஓகே நெட்வொர்க்னா என்னது வலையமைப்புனா என்னது 2 இல்லாட்டி 2 கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணா இது நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ உங்களோட வீட்டில் ஒரு நெட்வொர்க் இருக்கும். நீங்கள் ஒரு வைஃபை வச்சுருப்பீங்க அதை வச்சு பேஸ் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க ஒரு 4 டிவைஸை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க் நானும் அந்த மாதிரி வயர்லெஸ் நெட்வொர்க். இந்த மாதிரி என்ன செய்வோம் ஒவ்வொரு ஏரியா இப்போ நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அப்படியே என்ன நடக்க போகுது ப்ராவின்ஸ் அப்படியே முழு ஸ்ரீலங்கா அடுத்து அப்படியே ஏசியா இப்படியே என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் கனெக்ட் ஆகி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வைடா இப்படி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வலையமைப்புகள் இருக்கும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டாக விளங்கிக் கொள்ளுங்க நெட்வொர்க்னா என்னது கனெக்ஷன் பிட்வீன் 2 or more கம்ப்யூட்டர்ஸ் 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகினாலே அது நெட்வொர்க் தான். மினிமம் 2 இருக்கணும் மோர் தென் எத்தனை வேணாலும் இருக்கலாம். சரியா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெட்வொர்க்குக்கு இடையில எல்லாமே நாங்கள் கனெக்ஷன் பண்ணுறோம்.
ஓகே. நெட்வொர்க் இடையில என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கனெக்ஷன் பண்ணுறோம். ஓகே. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இன்டர்நெட். ஓகே. ஸோ இன்டர்நெட்டுக்கு என்ன டெஃபினிஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் connection between okay two or more networks. நெட்வொர்க்கெல்லாம் சேர்ந்தா வலையமைப்புகள்லாம் சேர்ந்தா அதுக்கு என்ன பேர் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேர்டாக பிரிக்கலாம். அதோட வேர்டே பாருங்க, ரெண்டு இருக்கு. என்னது? இன்டர்நெட், இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் நெட்வொர்க்ஸ், வலையமைப்புகளிலான கனெக்ஷன். அதுதான் இந்த இடத்துல பேர்லேயே வருது பாருங்க, இன்டர்நெட், இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் நெட்வொர்க்ஸ். வலையமைப்புகளுக்கு இடையிலான தொடர்பை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட். ஸோ வேர்ல்டில் பார்க்குற நேரம் ஒரு இன்டர்நெட் தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் டேட்டா ஆன் இல்லாட்டி வைஃபை ஆன் இந்த மாதிரி கனெக்ஷனுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாத்தோடையும் நான் கனெக்ஷனில் இருக்கிறேன். நான் ஏதாச்சும் சம்திங் இந்த இடத்துல ஒரு வீடியோ இல்லாட்டி ஏதோ சம்திங் அப்லோட் பண்ணால் இது எல்லாமே ஒரே வயர் கனெக்ஷன் தானே. யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்குவாங்க. எந்த எந்த ஊராக இருக்கலாம், எந்த கண்ட்ரியாக இருக்கலாம், அவர் என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை எடுத்து பார்ப்பாரு. பிகாஸ் எல்லாமே ஒரு ஒரு கனெக்ஷனுக்கு கீழே வந்துடுறோம். அது அந்த கொமனான ஐடியாவோட பேர் தான் இன்டர்நெட். இன்டர்நெட்டுங்கிறது ஃப்ரீயான ஒரு சோர்ஸ். எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஃப்ரீயான சோர்ஸ். ஓகே. ஸோ ஏன் காசுன்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய நிறைய சர்வர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும், பெரிய பெரிய ஸ்டோரேஜஸ் வாங்கி வச்சிருக்கணும், வயர் கனெக்ஷன், வயர்லெஸ் கனெக்ஷன், ஐஎஸ்பின்னு ஒருத்தர் வந்து அந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண வருவார். டயலாக், ஹச், மொபிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண வருவாங்க. அவங்களுக்கான ரெண்டல். அடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக சில ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ளுக்கு வராங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, காசுங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க. ரைட். ஸோ இப்போ தான் என்ன நடக்க போகுது, இன்டர்நெட் காசாக மாறப்போகுது. ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய டீட்டெயில் பார்க்கணும். ஸோ கொப்பியில் 2 கேள்வி எழுதுங்க. டாபிக் போட்டது ஓகே. 2 கேள்வி எழுதுங்க. வலையமைப்பு என்றால் என்ன, இணையம் என்றால் என்ன? வாட் இஸ் நெட்வொர்க், வாட் இஸ் இன்டர்நெட்?